ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவதற்காகவே உன் வீடு தேடி வந்து உன் வாழ்க்கையில் வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்வின் வாசலில் விளிம்பில் இருக்கும் எனக்கு நீ கொஞ்சம் இடம் கொடுத்தீனா, உன் மனசில் என்னை முழுசாக நம்பினா, கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை விட உயர்வானதை மிக பெரியதை உனக்கு உன் கைகளில் ஒப்படைச்சிட்டு நான் போயிடுவேன். நீ கீழே விழுந்த அதே இடத்துல உன்னை உயர்த்தி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க தான் வந்திருக்கேன். எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தீக்குச்சியை பொறுத்துனா எப்படி அந்த இடத்துக்கு ஒளி கிடைக்குமோ, அதே போல இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை தீர்க்கிறதுக்காகவும் உனக்கு நல்லதை செய்வதற்குமாகவே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் மன இருளை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். நீ போகும் பாதையில் உனக்கு ஒளியாக நான் இருப்பேன். உன் பிரார்த்தனைகள் அனைவற்றையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்குறேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். எப்போதுமே நதிநீர் பயணம் செய்யும்போது அது போகிற பாதையில் கற்களோ முற்களோ பாறைகளோ இருந்தால் அந்த இதோடு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. அந்த நதி நீர் அந்த பாறைகளின் இடுக்கில் வளைஞ்சு நெளிஞ்சு தனக்கான இலக்கான கடலை நோக்கி ஓடி போய்கிட்டே இருக்கும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் மனிதர்களும் கசப்பான நினைவுகளும் வந்தாலும் கூட எல்லாத்தையும் தாண்டி கடந்து போகிறது தான் புத்திசாலித்தனம். உன்னுடைய லட்சியத்தை நீ அடையணும்னா தேவையில்லாத இடையில் வரும் விஷயங்களை நீ கண்டுக்காதே. உன் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களையும் உன்னால் சரி செய்ய முடியாத விஷயங்களையும் நீ வச்சுக்கிட்டு தளர வேண்டாம். இந்த வராகி அம்மா உன் சோர்வை போக்கி உனக்கு சுகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரப்போகிறேன். உன் மனக்குழப்பங்களை எல்லாம் நீக்கி உன் பாதையை தெளிவுபடுத்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் இருள் விலகி உனக்கான வெளிச்சம் வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் கூட இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். எந்த மனிதனும் கஷ்டமே படாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஒரு வாள் கூட நல்ல கூர்மையாக பளபளப்பாக மாறணும்னா அதை கீழே போட்டு நல்லா உரசினா தானே அந்த கத்தியோ வாளோ கூர்மையாக மாறும். அதே போல தான் உன் வாழ்க்கையும் உன்னை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போது நீ அனுபவிக்கிற வழிதான் உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றும். எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சோதனைகளை சந்திக்காமல் மனிதன் அவ்வளவு சுலபமாக வாழ்க்கையில் வளர்ந்துட முடியாது. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற சோதனைகளும் உனக்கு வரக்கூடிய திருப்பங்களும் மாற்றங்களும் கண்டிப்பாக உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போயிடும். இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் தான் உன்னை பலமான ஆளாக மாற்ற போகுது. இந்த வராகி அம்மா உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தரப்போகிறேன். உன் வருத்தத்தையும் வேதனையும் உன் வலியையும் கஷ்டத்தையும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் நீ மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நம்பின மனிதர்கள் உன்னை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். உன் கனவுகள் எல்லாம் நனவாகாமல் புடஞ்சு போயிருக்கலாம். நம்ம சாதிப்போமா, நம்ம ஜெயிப்போமான்னு நீ உன்னையே கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தாயல்லவா? உன் மனசில் உன் இதயத்தை கிழித்த அந்த கேள்விக்கு இந்த வராகி அம்மா பதில் கொடுக்க வந்திருக்கேன். நான் உன்கிட்ட பேச வந்ததே உன் வலியை போக்கி வேதனையை போக்கி உனக்கான ஆறுதலை கொடுப்பதற்காக தான். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்பேன். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு கேட்ட உனக்கு இப்போது நான் உனக்கான வெற்றியை கொடுக்கும்போது ஏன் நீ அவ்வளவு கஷ்டப்பட்ட, எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நடந்ததுன்ற உண்மைகள் உனக்கு புரிய வரும். இனி நடக்க வேண்டிய விஷயங்களையும் இந்த வராகி அம்மாவே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் உனக்கு சரியாக சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே உன் கைகளுக்குள்ளே வரப்போகுது. உன் விதியை உயர்த்தி உனக்கான வெற்றியையும் கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே.
நீ செய்கிற எல்லா முயற்சிகளையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் ஏன் உனக்கு பெருசாக யாரும் மதிப்போ மரியாதையோ கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுதா? நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற. யாராவது ஏதாவது ஒன்றுனா உடனே ஓடி போய் நிற்கிற. அதனால் எல்லாரும் உன் பலவீனத்தை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நீ எந்த இடத்துல அழுகுவ, எந்த இடத்துல சிரிப்ப, எங்கே எப்படி பேசுவன்னு உன் பலவீனத்தை இந்த உலகத்துக்கு நீ முழுசாக காட்டி வச்சிருக்க. இனிமேலாவது உன் பலவீனத்தை தாண்டி நீ பலமுள்ள ஆளாக மாறணும். நீ என்ன யோசிக்கிற, என்ன நினைக்கிறன்றதை யாருக்கும் புரியாத வகையில் நீ வச்சுக்கோ. நீ எப்போதும் நேரத்தை சரியாக பயன்படுத்தும் போது, அளவாக பேசும்போது, எல்லாரும் தேடக்கூடிய அளவுக்கு நீ இருக்கும்போது உன்னை யாராலும் இகழ்ந்து பேச முடியாது. யார்கிட்டையும் போய் தேவையில்லாமல் சண்டை போடாதே. முட்டாள்களோடு வாக்குவாதம் செய்யாதே. அடுத்தவங்களோட நீ சண்டை போட்டினா அவங்களும் நீயும் ஒரு முட்டாளாக கூடுமல்லவா? எப்போவுமே போகிற பாதையில் நாய் வந்து குறைச்சதுன்னா எப்படி அதை தள்ளி விட்டுட்டு சீப்போன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பியோ, அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் தேவையற்ற விஷயங்கள் உன்னை வந்து நெருங்கும் போது, உன் மனசை அலைக்கழிக்கும் போது, பாடாப்படுத்தும் போது போன்னு தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். காகம் என்னதான் தொந்தரவு செஞ்சாலும், பருந்து பின்னாலேயே போய் பருந்த கொத்துனாலும், பருந்து அந்த காகத்தை விட்டு உயரே பறக்குமே தவிர அந்த காகத்தை திரும்ப காயப்படுத்தவோ கொத்தவோ நினைக்காது. ஏன்னா காகம் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண அற்ப விஷயம். அதனால தான் பருந்து அது பாட்டுக்கு உயரை பறக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும். நீயும் அதே போல் உன்னை தாக்க நினைக்கிறவங்களுக்கு, அழிக்க நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் உன் வெற்றியை பதிலாக கொடு. உன் உயரம்தான் அவங்களுக்கு சரியான பதிலாக இருக்கும். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் இருக்கேன்ற நம்பிக்கையோட, அமைதியோட, அறிவோட உனக்கான முன்னேற்றத்தை அடைய தயாராகு. நீ போகும் பாதையில் இந்த வராகியம்மாவும் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேனேன்னு செல்லமே. பாம்புக்கு பல்லில் விஷம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிரிகள் தன்னை அடிக்க வர்றாங்கன்னா அது சீரத்தான் ஆகணும். பாம்பு சீரும்போது தான் எதிரிகளுக்கு அது என்ன நம்மளை கொத்திருமோ நினச்சிக்கிட்டு அதை விட்டு விலகி போவாங்க. அந்த சீரல் அதை காப்பாற்றும். அதே போல தான் உன்னுடைய கவலை, மனக்கஷ்டம், உன்னுடைய பலவீனம், காயம் எதுவாக இருந்தாலும் அதை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் பலத்தை மட்டும் இந்த உலகத்துக்கு காட்டு. ஏன்னா உன் வாழ்க்கையில் கஷ்டமோ கவலையோ இருக்குன்றதுக்காக இந்த உலகம் உன் மேலே அனுதாபத்தை காட்டாது. அது உன்னுடைய பலவீனத்தை பயன்படுத்திக்கும். அமைதியாக இருக்கிறத நீ பலவீனமாக நினைக்காம சரியான நேரம் வரும்போது நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்து. அமைதியாக இருந்தே உனக்கான அனைத்து காரியங்களையும் நீ சிறப்பாக செஞ்சு ஜெயிச்சிடணும் என்று சொல்லவே. உன்னை மதிக்காத இடத்துக்கும் உன்னை கூப்பிடாத இடத்துக்கும் நீ ஒருபோதும் போகாதே. நீ இல்லாமல் அந்த இடத்துல வேலையே நடக்காதுன்னு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு நீ திறமையுள்ள பிள்ளையாக மாறணும் என்று சொல்லவே. எப்போதும் எல்லாரும் தேடக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். நீ அடுத்தவங்ககிட்ட உதவி கேட்டு தேடி போக வேண்டாம். உன் அமைதியும் உன்னுடைய சக்தியும் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான பாதைகள். அமைதியாக இருந்துக்கிட்டே உனக்கான அழகான வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ போகும் பாதையில் நானும் உன் கூடவே வந்து உன் மதிப்பை உயர்த்தி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்குறேன். எந்த இடத்திலும் அதிகமாக பேச வேண்டாம். தங்கம் குறைவாக இருப்பதால் தான் அதுக்கு மதிப்பு அதிகம். அதே போல் உன் வார்த்தைகளும் குறைவாக இருந்தால் தான் அதுக்கு சக்தி இருக்கும். உன்னை பற்றின ரகசியங்களையும் உன் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான எந்த சம்பவத்தையும் யாரிடமும் சொல்லாமல் அதை ரகசியமாக வச்சுக்க கற்றுக்கோ. அதே போல் உனக்கு தெரியாத விஷயங்களையும், உனக்கு வராத விஷயங்களையும், உன்னால் முடியாத விஷயங்களையும், உன் பலவீனங்களையும் நீ யார்கிட்டையும் சொல்லாதே என் செல்லமே. நீ பேசாத வார்த்தைகள் உன்னை காப்பாற்றும். அவசரப்பட்டு எந்த இடத்துலையும் பேசாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. சரியான நேரம் வரும்போது இந்த வராகியம்மா நானே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் அமைதிக்கும் பொறுமைக்கும் பக்திக்கும் கண்டிப்பாக நான் உனக்கு பரிசை கொடுத்தே தீருவேன். நீ குறைவாக பேச பேச அதன் மூலமாக உன் மதிப்பு தான் அதிகமாகுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை பற்றி புரியாதவங்க என்னைக்காவது ஒரு நாள் உன்னை மதித்து உன்னை தேடி வரும் சூழ்நிலையை இந்த வராகியம்மா உருவாக்குவேன். நீ எப்போதும் அமைதியாக இருந்துக்கிட்டே அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெற தயாராகு. கண்டிப்பாக காலம் நிச்சயமாக மாறும். இன்றைக்கி உன்னை வேணான்னு விட்டுட்டு போனவங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரதான் போகிறாங்க.
நீ அழுத ஒவ்வொரு நாளுக்கும் நான் நிச்சயமாக பதில் கொடுப்பேன். தேவையற்ற விஷயங்களை பற்றி யோசிக்காம கடந்த காலத்தை கடந்து வந்துடு. வராகி தாயே போற்றின்னு என் நாமத்தை நீ சொல்ல சொல்ல அந்த ஒளி நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் செல்லமே. என்னை முழுமையாக சரணாகதி அடைந்த என் அன்பு பிள்ளையான உன்னை நானே வழி நடத்தி வாழ வைக்க போகிறேன். நீ என் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கும்போது எதை பற்றின பயமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ எந்த அளவுக்கு என்னை நம்புறியோ அந்த அளவுக்கு உன் கஷ்டமான சூழ்நிலைகள் விலகி போகும். உன் கஷ்டங்களை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நானே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். நீ ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே, நம்பிக்கையை கைவிட்டுடாதே. ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால் சின்ன சின்ன முயற்சிகளை கூட நம்பிக்கையோடு நீ செய்யும்போது அது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறும் என் செல்லமே. நீ தனி ஆள் கிடையாது. இந்த வராகி அம்மாவும் உன் கூடவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக நம்பிக்கையோடு நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் உன் கூடவே இருந்து வெற்றியை கொண்டு வந்து தருவேன். சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி கூட நீ அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுற. எப்போதும் தைரியமாக இருக்கணும். எந்த விதத்திலும் நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படுறதும் கோபப்படுறதும் உன்னுடைய பலவீனமாக மாறி போயிடும். எப்போதும் உணர்ச்சி வசப்படாமல் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்திக்க தயாராகு. தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் எல்லாம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும். என்னை மீறி யாரும் உன்னை துன்பப்படுத்த முடியாது. உனக்கு கிடைக்க வேண்டிய நீதியை நான் கிடைக்க செய்வேன். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலிக்கும் வேதனைக்கும் இந்த வராகி அம்மா கணக்கு வச்சிருக்கேன். சரியான நேரம் வரும்போது நிச்சயமாக உனக்கு நியாயம் கிடைக்க செய்வேன். எந்த சூழலிலும் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். எப்போதும் எளிமையாக வாழ கற்றுக்கோ. அதுதான் அமைதி. அதிகமாக மனசை போட்டு யோசித்து குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப யோசிச்சினா அது உன் மனசை சோர்வடைய செய்யும். நீ செய்ய வேண்டியது நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டியது தான். நீ உண்மையாக நேர்மையாக வாழும்போது எல்லாத்தையும் நானே உனக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன். நீ நினச்சதை விட சிறந்ததை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வருத்தமும் வலியும் வேதனையும் இந்த வராகியம்மா எனக்கு தெரியும். நீ வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள மனசு உடைஞ்சு போயிருக்கன்றதையும் நான் அறிவேன். இந்த வலியையும் வேதனையும் தாண்டி உன்னை பலமுள்ள ஆளாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்திலும் நீ கஷ்டத்திலே வாழும்படி நான் விட்டுட மாட்டேன். கஷ்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நான் கொண்டு போவேன். நீ கண்ணீர் விட்ட நாட்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான கவலைகளை போக்கி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக எதையும் எதிர்த்து நீ போராடும் போது நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக உயர்த்தி வாழ வைப்பேன். தடைகளை எல்லாம் தாண்டி நீ உன்னை பலமுள்ள தைரியமுள்ள ஆளாக வச்சுக்கோ. எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே.